ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தித்திக்கும் செய்தி. பொங்கல் பரிசு வருது. ரேஷன் கார்டுக்கு பொங்கல் பரிசு கைக்கு வருமா? ரொக்கப்பணம் வீட்டுக்கே வரும். டோக்கன் ஜனவரி 9 முதல் விநியோகம். மகிழ்ச்சியான வணக்கம் நண்பர்களே, இது உங்க தமிழ் தகவல் சேனல். நம்ம ஊர்ல பொங்கல் பண்டிகை வந்துட்டாலே ஜல்லிக்கட்டுக்கும் கரும்புக்கும் எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதே அளவுக்கு அரசு கொடுக்கிற பொங்கல் பரிசு தொகுப்புக்கும் ஒரு தனி எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும். இப்போ 2026 பொங்கல் வரப்போகுது இல்லையா? அதுக்கு அரசாங்கம் என்னென்ன கொடுக்க போறாங்கன்னு ஒரு சூப்பரான தகவல் கிடைச்சிருக்கு. அத பத்தி விவரமா பார்க்கலாம் வாங்க. கடந்த வருஷம் என்ன நடந்தது? பொதுவா வருஷம் எல்லா ரேஷன் கார்டுக்கும் அரசாங்கம் பொங்கல் பரிசு கொடுப்பாங்க. போன 2 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த பையில பொருட்களோட சேர்த்து ரொக்க பணமும் கொடுத்தாங்க. ஆனா 2025 பொங்கலுக்கு பணப்பற்றாக்குறை காரணமா வெறும் பொருட்களை மட்டும் கொடுத்து சமாளிச்சாங்க. இது மக்கள் மத்தியில கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தது. 2026 பொங்கல் என்ன ஸ்பெஷல்? இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, வர்ற 2026 வருஷம் தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வருஷம்னாலே அரசாங்கம் மக்களை கவர பல அதிரடி முடிவுகளை எடுப்பாங்க. அந்த வகையில இந்த தடவை கண்டிப்பா பொங்கல் பரிசு தொகுப்போட ரொக்க பணமும் கையில கிடைக்கும்னு பெரிய அளவுல பேச்சு போய்கிட்டே இருக்கு. இது மட்டும் நடந்தா வர்ற பொங்கல் மக்களுக்கு ரொம்பவே தித்திப்பா அமையும். டோக்கன் எப்ப வரும்? பரிசு எப்ப கிடைக்கும்? அரசாங்கம் திட்டமிட்டபடி நடந்தால் ஜனவரி 3ஆம் தேதியில இருந்தே ரேஷன் கடை ஊழியர்கள் உங்க வீட்டுக்கே வந்து பொங்கல் பரிசுக்கான டோக்கன்களை கொடுத்துடுவாங்க. அந்த டோக்கனை எடுத்துக்கிட்டு நீங்க ஜனவரி 9ஆம் தேதியில இருந்து ரேஷன் கடைக்கு போய் உங்களுக்கான பரிசை வாங்கிக்கலாம். இதுல எப்பவும் போல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அப்புறம் ஒரு முழு கரும்பு கண்டிப்பா இருக்கும். இதோட சேர்த்து பணமும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பணம் எவ்வளவு வரும்ங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். ஆனாலும் இந்த தகவல் இப்போவே மக்கள் மத்தியில பெரிய குஷியை ஏற்படுத்தி இருக்கு. உங்க ஊர்ல பொங்கல் பரிசுல பணம் கொடுத்தா நல்லா இருக்குமா? உங்க கருத்தை எங்களுக்கு கீழே சொல்லுங்க. இந்த மகிழ்ச்சியான தகவலை உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடுதல் செய்தி: மகளிர் உரிமை தொகை வரலையா? ஆன்லைனில் புகார் செய்வது எப்படி? உரிமை தொகை வரவில்லையா? ஆன்லைனில் மேல்முறையீடு செய்வது எப்படி? நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு. மொபைல் போன் இருந்தாலே போதும். தமிழகத்துல இருக்கிற பெண்களுக்கு திங்கட்கிழமை வந்துட்டாலே கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த 1000 ரூபாய் வந்துருச்சான்னு பாக்குறது ஒரு வழக்கமாவே ஆகிடுச்சு. சமீபத்துல கூட அரசாங்கம் இந்த திட்டத்தோட 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை செஞ்சாங்க. இதுல புதுசா 17 லட்சம் சகோதரிகளை சேர்த்து இப்போ மொத்தம் 1 கோடியே 30 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்துல பயனடைஞ்சிட்டு வராங்க. ஆனா இன்னமும் சில தகுதியான பெண்களுக்கு இந்த உரிமை தொகை வராம இருக்கு. விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்ட சிலருக்கு தகவல் வந்திருக்கு. ஆனா பலருக்கு இன்னமும் எந்த தகவலும் வரல. இதனால நம்ம விண்ணப்பம் என்னாச்சுன்னு தெரியாம பல பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காகவே அரசாங்கம் ஒரு சூப்பரான வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அதுதான் ஆன்லைன் மேல்முறையீடு. அதாவது உங்க விண்ணப்பம் ஏன் தள்ளுபடி ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கவோ அல்லது குறைகளை சொல்லவோ நீங்க பேங்க் வாசல்லையோ அல்லது அலுவலகத்திலேயோ போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க திரையில தெரியக்கூடிய இணையதள பக்கத்துக்கு போய் உங்க புகாரை பதிவு செய்யலாம். எப்படி இவ்வளவு புகார் செய்வது? இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கூட ஸ்டாலின் முகாம்ல 2ஆம் கட்டமா விண்ணப்பிச்சவங்க மட்டும்தான் இப்போதைக்கு இந்த முறையீட்டை செய்ய முடியும். அந்த இணையதள பக்கத்துக்கு போனதும் உங்களுக்கு 2 வாய்ப்புகள் காட்டும். ஒன்னு, விண்ணப்பிச்சேன் ஆனா தள்ளுபடி ஆயிடுச்சு அப்படிங்கிற வாய்ப்பு. இன்னொன்னு, எனக்கு குறுஞ்செய்தி SMS வந்துடுச்சு ஆனா பணம் வரல அப்படிங்கிற வாய்ப்பு. இதுல உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். என்னென்ன ஆவணங்கள் தேவை? உங்க கையில குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு எண் கண்டிப்பா இருக்கணும். அதுல நீங்க கொடுத்திருக்கிற மொபைல் போன் உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா அந்த எண்ணுக்கு ஒரு OTP ரகசிய எண் வரும். அதை உள்ளீடு செஞ்சா மட்டும்தான் நீங்க மேல்முறையீடு செய்ய முடியும். இப்படி நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிச்சா அரசாங்கம் உங்க விண்ணப்பத்தை மறுபடியும் சரிபார்த்து உங்களுக்கு தகுதி இருந்தா கண்டிப்பா உரிமை தொகையை வழங்குவாங்க. தகுதியுள்ள ஒரு பெண் கூட விடுபடக்கூடாதுங்கிறது தான் அரசாங்கத்தோட நோக்கம். அதனால இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. இந்த முக்கியமான தகவலை உங்க தெருவுல இருக்கிறவங்க, நண்பர்கள் மற்றும் சொந்தக்காரங்களுக்கு தான் தெரியப்படுத்துங்க. தகுதியுள்ள பெண்களுக்கு அந்த உதவித்த தொகை போய் சேரட்டும். இது மாதிரி பயனுள்ள தகவல்களை தமிழ்ல உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.